ஆவி பறக்கும் 7G படத்தினுடைய இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற அத்தனையும் பேரையும் எங்கள் குழுவின் சார்பாக நன்றியோடு வரவேற்கிறோம். இந்த 7G படம் வந்து ஒரு ஹாரர் மூவி அப்படின்றது உங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்ச விஷயந்தான். இந்த ஹாரர் மூவின்றது ஒரு ஆவியினுடைய அட்டகாசங்கள் தான். இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்க அத்தனை பேரும் விட்லாச்சாரியானுடைய வாரிசுகள் தான். அவர் தான் ஜெகன் மோகினின்றதெல்லாம் உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அதெல்லாம் வந்து பேய்கள்லாம் வந்து அடுப்பில் தலையை விட்டுக்கிட்டு கஞ்சி காய்ச்சும், காலை விட்டு ரசம் வைக்கும், அப்படிலாம் பயங்கரமான படங்களை விட்லாச்சாரியா எடுத்தார். அதுக்கு பிறகு பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு தெரியும், பேய் கதை மன்னன் P.T. சாமினே ஒருத்தர் இருந்தார். அவர் பேய் கதைகள் மட்டும்தான் எழுதுவார். அப்படியாக இப்படியெல்லாம் ஒரு பெரிய வரலாறு நமக்கு இருக்குது. முன்னாடிலாம் வந்து இங்கிலீஷ் படம் தனியாக பார்த்தா அவங்களுக்கு 1 கிலோ தங்கம் தராங்களாம், அது வந்து மெட்ராஸில் தான் அந்த படம் ஓடிட்டுருக்காங்கலாம் எங்கள் தஞ்சாவூரில் பேசிக்குவாங்க. அப்படி சினிமாவுக்கும் எழுத்துக்கும் பேய்கள் வந்து மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணியிருக்கு. அந்த பேய்களில் நல்ல பேய், பயங்கரமான பேயின்னு 2 இருக்குது. நம்ம மரணத்துக்கு பிறகு ஒரு நல்ல பேயா ஆகுவோமா இல்லை பயங்கரமான பேயாக தான் சுற்றுவோமான்றது நம்ம மனசாட்சிக்கு தெரியும். ஏன்னா பேய்கள் எல்லாமே அலையிற பேய்கள் அத்தனையுமே ஏதோ மனசில் குறை வச்சுக்கிட்டு இருக்கிறதா ஒரு புரளி இருக்குது. அந்த மனசில் தீராத ஆசைகளால் தான் அந்த பேய்கள்லாம் வந்து உலகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. அப்படி ஒரு பேயை பற்றிய கதை தான் இந்த 7G. இதை வந்து அன்பு தம்பி ஹாரூன், அதாவது ஹாரூன் இயக்குனர் தயாரிப்பாளர் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நொடியிலையும் ஒரு ஹியூமர் யாராவது சொல்லணுன்னா அது வந்து ஹாரூனால் முடியுது. நான் கவனிக்கிற வரைக்கும் அப்படி ஒரு அருமையான ஹியூமர் சென்ஸ் உள்ள தம்பி தான் ஹாரூன் இயக்குனர். ஆனால் அவர் வந்து இப்படி ஒரு பயங்கரமான பேய் படம் எடுக்கிறாருன்றது தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது உண்மையாலுமே. அப்புறம் இந்த அதில் வந்து ஹாரூனும் பையன் ஒருத்தன் இருக்கான், அவருடைய பையன், 2 பேரும் ஹியூமர் பண்ணிக்கிறத பார்த்தா பயங்கரமாக இருக்கும். அப்படி ஒரு அழகான இது. அந்த பையன்கிட்ட கேட்டேன், அவங்க அம்மாவும் அப்படி தான் ஹியூமர் பண்ணி பேசிக்குவாங்களாம். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி ஒரு அழகான ஹியூமர் குடும்பத்திலேருந்து இப்படி ஒரு பயங்கரமான ஹாரர் படம் எடுக்கிறாங்கன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அடுத்து வந்து இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சித்தார்த்து. எங்களுக்கெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான படம்னா பிரம்மாண்டமாக எங்களுக்கு தெரிய சித்தார்த்து தான். நாங்கள் அண்ணாந்து தான் அவரை பார்ப்போம். இன்னைக்கு கூட ஆறுன்னு சொன்னான். அப்படி ஒரு சித்தார்த்து இந்த படத்துக்கு மிகச்சிறந்த ஒரு இசையும், அதாவது மிகச்சிறந்த முறையில் ஒரு கேரக்டரும் பண்ணி தந்திருக்காரு. நான் அவரை பார்த்து பிரமிக்கிறேன் இந்த படத்தில். அடுத்து இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் கண்ணன், எங்கள் திருவாரூர் சிங்கம். அவன் வந்து இந்த படத்தில் மிகச்சிறந்த முறையில் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கான். அவன் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால் நீங்கள் அவசியம் நம்பி அந்த பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து, டேய் தம்பி யாராடே ஏந்திராடே எங்களா இருக்கான், அவனுக்கு அவசியம் பொண்ணு ஏதாவது பாருங்கள். ஏன்னா ரொம்ப நாளாக நானும் பல பேர்கிட்ட சொல்லி பார்க்குறேன்ப்பா. என்னென்னா நீங்களாம் ஒரு சமூகத்துக்கு ரொம்ப நன்மை பண்ணுற பத்திரிகையாளர்கள். இந்த வேலையும் நீங்கள் பண்ணி தந்தால், அது ஒரு நல்ல பையனுக்கு பண்ணி தந்தால் அது நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையான பையன், நம்பி பொண்ணு கொடுக்கலாம். இந்த படமும் வெற்றி அடையணும், அவனுடைய வாழ்க்கையும் ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சி வெற்றி அடையணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது இந்த பாப்பா, என்னடா அது காதலி, அதாவது காதலிப்பா. கேமராமெல்லாம் நல்லா யாராவது காதலிச்சிருவானுங்க ஹீரோயின்களை பார்த்து. அந்த வேலையாவது நீ பார்க்கலாம்பா. அதான் இல்லைடா, இதெல்லாம் ஒரு சின்ன ஐடியா தானே. இப்போ அதான் ஒரு கதை இருக்கு. அது என்னன்னா, ஒருத்தவனுக்கு வந்து ஒரு ஆவி பேச ஆரம்பிச்சிடும். அவன் எதுக்கு போனாலும் ஒரு ரோட்டில் போனான்னா, டே போகாதடா அங்கே ஒரு கார் வந்து மோதிடணும். அதே மாதிரி போக மாட்டான், கார் வந்து ஒருத்தனை மோதிடும். அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பான், அங்கே போகாதையா அந்த வீடு இடிஞ்சு விழுதுன்னு ஒரு ஆவி சொல்லணும். அதே மாதிரி அந்த வீடு இடிஞ்சு விழுந்துடும். இப்படி எங்கே போனாலும் அவனுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு ஆவி அவனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். இது 1 வருஷமாக சொன்னோன்னே பல ஆபத்துக்குலேருந்து அவன் தப்பிச்சுக்கிட்டே வருவான். ஒரு இடத்துல அந்த ஆவி ஒன்று சொல்ல போவோம், நிறுத்துண்டுவான். உன் வேலையை பாரு, நான் பார்த்துக்கிறேன்வான். உடனே அந்த ஆவி சொன்னோம், டேய் இவ்வளோ நாளும் உனக்கு நல்லது தான்டா சொன்னேன், ஏன்டா என்னை திட்டுறோன்னா, எல்லாம் டெய்லி நடக்கிறது கெட்டதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க. ஒரு நாள் கல்யாணம் நடந்தது எனக்கு,
அப்ப நீ சொல்லவே இல்லையா இது ஒரு பெரிய ஆபத்துன்ட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படி நினைக்காதரா. பல பேருக்கு நல்லா தான் இருக்கு. அடுத்தது இந்த படத்தினுடைய ஹீரோயின், அது இப்போ பாருங்க எங்க டீம்ல இது ஒரே ஒரு பொண்ணு தான். இதை வச்சு தான் நாங்க காலத்தை ஓட்ட வேண்டியிருக்கு. ஏன்னு கேள்ல, இந்த பொண்ணு இல்லைன்னா யாரும் ஸ்டில்லு பேப்பர்ல போட மாட்டீங்க. அதனாலயே சொன்னேம்மா எல்லா போட்டோவிலையும் நீ வந்துருமா, எங்க முகத்தெல்லாம் போட மாட்டாங்க, ஏன்னா பார்க்கறதுக்கு ஆள் இல்லைன்றதுக்காகவே இந்த பொண்ணு இன்னைக்கு பெரிய மனசோட இங்க வந்து எங்களுக்கு உதவி பண்ணியிருக்கு. அப்படியா, அதனால அவங்களுக்கு நன்றி. அடுத்து வந்து டான், எங்க டானு எடிட்டரு. நான் டான் போஸ்கோ பார்க்கும்போதெல்லாம் இவர் எடிட்டராக ஒரு ஹீரோவானே பார்ப்பேன். அப்படி வந்து காஸ்டியூம்லையும் தன் சிரிப்பாலையும் தன்னுடைய அணுகுமுறையாலையும் எங்கள் அத்தனை பேரையும் ஆட்கொள்கிற ஒரு சிறந்த ஒரு தம்பி தான் டான் போஸ்கோ. இந்த படத்தினுடைய ஹாரர் மூவிக்கு எப்போதுமே எடிட்டிங் வந்து ரொம்ப 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 அவசியம். தேவையான இடத்துல சைலன்ஸுக்கு இடம் கொடுக்கணும், தேவையான இடத்துல ஷார்ப் கட் பண்ணணும். அப்படி சிறந்த முறையில் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம அடுத்தது செல்வா, உங்களுக்கு தெரியும், பிஆர்ஓ. அதாவது இந்த இந்த பிரசாத் வந்து நீங்கள் ஒரு ஏடம் தோட்டம் மாதிரி உங்கள் பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரும் ஒரு உல்லாசமாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கும், அடுத்து ஒரு ஒரு அதாவது எப்படி கிஷ்கிந்தா மாதிரி, ராமாயணத்தில் வர்ற கிஷ்கிந்தா மாதிரி மிகச்சிறந்த முறையில் இந்த பிரசாத் இருக்கிறதுக்கு காரணமே வந்து அண்ணன் நிகழ்முருகன் தான். அவர் தான் வந்து இதை போராடி இந்த இடத்த வாங்கி தந்தார் உங்களுக்கு. உண்மையாலுமே ஒவ்வொரு பத்திரிகையாளர் மட்டும் நானும் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன் நிகழ்முருகனுக்கு. ஏன்னா இப்படி ஒரு அருமையான ஒரு விஷயத்த நிகழ்முருகன் தான் இதை ஏற்படுத்தி தந்தார். நாங்கள் ஓனர்கிட்ட 15 தடவை பேசி, அதனால அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிப்போம். அடுத்தது தம்பி டான்ஸ் மாஸ்டரு, கொரியோகிராஃப் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. பேய்கள் ஆட்டம் என்றது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சாமி ஆட்டமும் பேய் ஆட்டமும் ஏறக்குறைய ஒன்று தான். ஏன்னா வந்து சாமி கோயில் எல்லாமே கோயிலுக்குள்ளவும், பேய்களினுடைய கோயில்களாக இருக்கின்ற இடுகாடு வந்து ஊருக்கு வெளியிலையும் இருக்கும். ரெண்டுமே நம்ம பார்த்தது கிடையாது. பட் இருந்தாலும் படத்தில் அவங்க 2 பேருமே நமக்கு மிகச்சிறந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பேய்களும் சாமிகளும். அண்ணன் சுந்தர் சி சொல்லுவார், நான் வந்து ஒரு 35 வருஷம் சினிமாவில் இருக்கேன்னா என்னை ஹீரோ ஏமாற்றிருக்காங்க, என்னை சினிமாவில் பேய்கள் ஏமாற்றியதே இல்லைன்னு சுந்தர் சி சொல்லுவார். அதே போல் இந்த படமும் இந்த டீமுக்கும் அண்ணன் ப்ரொடியூசருக்கும் அண்ணா இது ஃபண்டு பண்ணிக்கிறாரு. அது அண்ணா இவர் ஃபண்டு கொடுத்துருக்காரு நமக்கு. அவருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த பேய் படம் வந்து உங்கள் எல்லாத்தையும் மகிழ்ச்சிப்படுத்தி எங்களுக்கும் திருப்தியை கொடுக்கும், அதாவது பொருளாதார ரீதியாகவும் திருப்தி கொடுக்குன்ட்டு எங்களை நாங்களே வாழ்த்தி அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களையும் வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. 30 வருஷமாக வெறும் கோடிகளில் உள்ள மனிதர்களோட பழகிட்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் அந்த மைண்டை மாற்றுறதுக்கு ஒரு நடிகன்கிறது சாதாரண மேடையில் வந்து உட்கார்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 10 ஆண்டு காலமாக திடீர்னு ஏறினா ஃப்ளைட்டு, இறங்கினா காரு, 2 வீலரை வாழ்க்கையில் ஓட்டியிருக்கேன். எப்போ ஒரு காலத்தில் டிவிஎஸ் 50 அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்துட்டு ஒரு 200 ரூபாய்க்காக போய் நம்ம நடிக்க போகிறோமே அப்படின்னு செல்ஃப் மனசு வந்து கேட்காது சார். 200 50,000 செலவு பண்ணிட்டு கார் எடுத்துக்கிட்டு போய் அரண்மனை 1 ஆக்சுவலி இதயம் படத்தில் க்ரௌட் ஆர்டிஸ்டாக வந்தேன் 90ஸ்ல. அப்போ வந்துட்டு ஃபேமிலி சுச்சுவேஷன், சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். எங்கள் மாமாலாம் கட்டி வச்சு அடிப்பாங்க, சினிமாவுக்கு போயிட்டான் ஓடிவிட்டான் பாரு அப்படிம்பாங்க, சினிமாவுக்கு போகிறதுக்கு ஓடிவிட்டான் பாரு அப்படின்னா. நான் ஃபேமிலி ஏர்னிங் மெம்பரு. கதிர் சார் படத்தில் இதயத்தில் ஒரு சின்ன சீனில் வந்திருக்கேன். அந்த சவுத் இந்தியன் திரைப்பட சங்கத்தில் நடிக்கும்போது அதான் என்னுடைய ஃபஸ்ட்டு அந்த ஒரு தாக்கம். அதுக்கப்புறம் நான் போய் வியாபாரம் பண்ணும்போது ஒரு 30-40 படங்களில் போய் பொள்ளாச்சியில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் கெஞ்சுவேன், ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. போய் யாரும் இப்போ அப்படிதான் கிடைக்கல. ஒரு தெய்வ வாக்கு, சின்ன பசங்க நாங்கள், இந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அது எல்லா படங்களையும் போய் பார்ப்பேன், அப்படி கேட்பேன். எங்கேயும் வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா எல்லாம் ப்ரீ பிளான்டாக வந்துடுவாங்க ஆர்டிஸ்ட்டு. இங்கேருந்து பொள்ளாச்சி வரணும்னா வெளியே எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்டோட பேக்கப்போடு அங்கே வந்துடுவாங்க. அப்படி வரும்போது நம்மளை எப்படி கண்டுக்குவாங்க. அப்புறம் தான் அதுக்கப்புறம் இது ரொம்ப கஷ்டமான பெண்ணு போயிட்டு ஒரு மாபெரும் துறை, சாம்ராஜ்யத்துறை டெக்ஸ்டைல்ஸு. நீ தமிழ்நாட்டோட பாதி வருமானமே டெக்ஸ்டைலில் தான் வருது.
அவங்க துறையை விட்டுட்டு அடுத்து நம்ம போய் சினிமாவில் குரோர்ஸ் அண்ட் குரோர்ஸ் சம்பாதிக்கணுங்கிற மாபெரும் எண்ணத்தோட, அதாவது 200 வாங்கும்போதே நினைப்பேன், இன்னைக்கு நம்ம 10 கோடி 20 கோடி வாங்குவோம், எப்பன்னு லண்டன் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 70-80 படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு. 30-40 படங்கள் ரிலீஸ் ஆகாமல் ப்ராசஸில் இருக்குது. ஒரு நாள் அப்போல்லாம் எனக்கு ரொம்ப கடுப்பு, 100 கோடி 200 கோடி ஆனெல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டேன். போய் ஏன்டா நீ 100 கோடி வச்சுருக்க, 200 கோடி, ஒரு 2 கோடி 2 கோடிக்கு படம் பண்ணுக்கடா அப்படின்னு போய் திட்ட ஆரம்பிச்சிட்டேன். காரணம் என்னென்னா, இங்கே உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், மேனேஜர்ஸ், என்னென்னா அவர் சொல்கிறாரு பொய்யோ டுபாக்குறோ எல்லாரும் திருப்பூர் போகலான்னு வந்து பார்த்தா எல்லாரும் பிரமிச்சிட்டாங்க. போராடி 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 ஒரு 50 கம்பெனிகளில் டாப் 10 கம்பெனி, ராமராஜ், வைக்கிங், சென்னை சில்ஸ், போத்தீஸு, இந்த மாதிரி கம்பெனிஸு கெஞ்சி கூத்தாடி பார்த்துட்டு ஐயோ படமே எடுக்க முடியாது போல இருக்கு, தெரியாதமா வந்துட்டோம், 200 ரூபா ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்களே, அதை மறுபடியும் நடிக்க போனா என்ன அப்படின்னு நடிக்க வந்தது தான். அது வந்து சேதுபதியில் ட்ரெயினிங் ஆகி அயலியில் பெரிய ஆளாகி இப்போ மறுவடிவம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு 1 நாள் 2 நாள் படங்கள் என்னால் போக முடியல. ஹெல்த் சேலஞ்சஸ், ட்ராவல்ஸு, சினிமா கம்பெனி பஸ் டிக்கெட், நான் ஏசி பஸ் கொடுப்போம், இல்லாட்டி ட்ரெயின் டிக்கெட் கொடுப்போம், அவ்வளோதான். அப்புறம் ஃப்ளைட்லேயே சொந்த காசு போட்டு 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 எல்லா ஊருக்கும் ஃப்ளைட்டில் போய் காசு இருந்துச்சு அப்போ, இப்போ தான் காசு இல்லை. ஸோ நடிச்சு அப்போ ஆரன் சார் வந்து ஒரு நல்ல, அவரை நான் போய் ஆஃபீஸில் போய் பார்ப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 10,000 போட்டோக்கள் கொடுத்துருப்பேன். இந்த முட்டு தேயிற வரையும் நடந்திருப்பேன், படி ஏறி இருப்பேன். ஏற்கனவே என் உடம்பு பாடி, இதில் வேறு முட்டு தேய ஏறணுமா அப்படின்னு ஏறி 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 ஃபோட்டோ கொடுக்கும்போது ஆரன் சார்கிட்ட போய், அப்பா என்னை பார்த்தாலே கேட்பாங்க, ப்ரொடியூசருக்குள்ளே இருக்குது ப்ரொடியூசர், எனக்கா மனசுக்குள்ளே இருக்கும், இத்தனை கோடிகளை பார்த்துட்டு ஒரு பொட்டா எடுக்க முடியலையேன்னு வெறுத்தலாக இருக்கும். இருந்தாலும் நடிப்புன்னு ஒன்றதுனால சார் வந்து ஒரு நாள் கொடுத்தாங்க திடீர்னு, சார் மறுபடியும் செகண்ட் ரவுண்டா 100 படம் ஒரு நாள். இல்லை உங்களை பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டாக நித்யானந்தா ஸ்டைலில் ஒரே நாள் அந்த கேமரா இருக்கட்டும், அந்த ஒரு செம்ம கேமரா அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தா இந்த படத்தில், இன்னொரு படத்தில் ஒர்க் பண்ணேன், எதில் எல்லா ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது அசிஸ்டண்டாக இருந்தீங்க நீங்கள், பெரிய அவ்வளோ லைட்டிங், அவ்வளோ கேமரா, டைம் இல்லை, அன்றைக்கி டேட் இல்லை, ஒரு நாளைக்கு 4 படம் சூழ்நிலை ஆகி போகுது. இப்போ காலையில் போய் இன்றைக்கி 2 ஆடியோ லான்ச்சு, நேற்று நைட்டு ஷூட்டிங், திருவேண்டத்துலேருந்து இங்கே வர்றேன், நைட்டு 2 மணிக்கு தூங்குறேன், 7 மணிக்கு ஃபஸ்ட் ஆடியோ லான்ச்சு, செகண்ட் ஆடியோ லான்ச்சு. அந்த மாதிரி சினிமா காலகட்டங்களும் அந்த நேரம் வரும்போது டேக் ஆஃப் பண்ணிக்கிட்டே போகும்போது அந்த படத்தில் அந்த சீன் எடுத்தார் பாருங்க டைரக்டரு, அவ்வளோ பிரமாதம். சார் மீடியா சார் ஆல்ரெடி டெய்லர் கட்டு வந்து மக்கள்கிட்ட ஏகப்பட்ட பாராட்டு கொண்டு சேர்த்துட்டீங்க. நீங்கள் எங்கே பார்த்தாலும் 7G ட்ரெய்லர் கட்டு தான், ட்ரெய்லர் கட்டுன்னு தானே சொல்லுவோம். ட்ரெய்லர் வெரி சக்ஸஸ்ஃபுல். நானும் என் போராட்டத்துலலாம் கேட்கறது, ஸ்டேட்டஸில் வைக்கிறது, டெய்லர் நல்லபடியாக சூப்பராக கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. 7G ரெயின்போ காலனி மாதிரி இந்த படத்தையும் எல்லாருமே பார்ட் 2 கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, 7G ரெயின்போ 2 அப்படின்னாங்க. அது மாதிரி இந்த 7Gங்கிற சென்டிமெண்ட்டு அவ்வளோ அருமையான சென்டிமெண்ட்டு. அதை மறுபடியும் நீங்கள் எழுதி சின்ன சின்ன படங்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான். இப்போ காலையில் வந்து ஒரு பில்டர் 10 கோடி 15 கோடி போட்டு எடுக்கிறாரு. ஒரிஜினல் சினிமா பிஸ்னஸ்மேனுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த இண்டஸ்ட்ரி 10 துறையில், ஓடிடி வந்தாச்சு, சேனல் வந்தாச்சு, தியேட்டர்கள் வந்தாச்சு, எந்த பக்கம் திரும்பினாலும் மக்களுக்கு சினிமாங்கிறது ரத்தத்தில் கலந்துருச்சு. அதனால இந்த துறை வந்து மேலும் மேலும் வளரணும். சார் வந்து அடுத்தடுத்த படங்களில் எனக்கு கொஞ்சம் நல்லா 2 நாள் 3 நாள் கேரக்டர் கொடுக்கணும். அதே மாதிரி லெஜண்ட் நம்ம சுப்பிரமணிய சார், அவர் திருநாத்திரி படம் பார்த்தேன், அதுக்கப்புறம் அவரோட நடித்த பெருமை. அது மாதிரி ஒரு எத்திக்ஸ் 2-3 படத்தில் ஒர்க் பண்ணிட்டோம். அது மாதிரி எல்லாருமே நிறைய பேர் புதுமுகங்கள். அவர் நம்ம மியூசிக் டைரக்டர், அவரு, நான், இன்னொரு வித்யா மேம், அருண் சார், ஒரு டீமு ஃப்ரெண்ட்ஷிப்பாக. போதும், நிறைய பேசியாச்சு. நீங்கள் எழுதணும், சின்ன சின்ன படங்களை எழுதணும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன். 7Gயை
எப்படி ட்ரெய்லர் கட்டில் நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்தீங்களோ அதே மாதிரி எழுத ஆரம்பிச்சுங்க. ஆர்என்பி என்னமோ நீங்கள் எழுதுறது தான் சட்டம், அதை மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸு வளரணும் தான் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு நிறைய வேலை கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. வணக்கம் ஜெகன், சூப்பர் இன்ட்ரடக்ஷன், தேங்க்யூ. எவ்ரி கால் எனக்கு ஒரு படத்துக்கு வரும்போது ஃபஸ்ட் கொஸ்டின் நடிகை கூப்பிட்றீங்களா மியூசிக் கூப்பிட்றீங்களான்னு கேட்பேன். ஸோ இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஆக்டிங் தான் நான் வந்தேன். அண்ட் தென் ஐ டிட் தி மியூசிக் ஃபார் த ஃபிலிம். ஸோ ஹருண் பற்றி சொல்லணுன்னா சொன்ன மாதிரி செம்ம ஹியூமர் சென்ஸ் இருக்குது. ஆனால் படம் கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கும். இவர் எப்படின்னா இதே படம் ஸ்பூஃபாக கூட இருக்குது, அவருக்கு சான்ஸ் இருக்குது. பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி. The movie story first கேட்கும்போது ஹாரர் ஃபிலிம் இஸ் ஆல்வேஸ் அ ஷோர் ஷாட், ஒரு சேஃபான ஒரு ஜானர் அது. அந்த பட் ஹருண் இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் ட்விஸ்ட் கொடுத்து ஹி ஹஸ் போர்ட்ரேட் இட். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இன்டர்வெல் ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் மூடாக இருக்கும் அது. அண்ட் திஸ் இஸ் மை செகண்ட் மூவி ஹாரர் ஃபிலிம். ஸோ ஃபஸ்ட் படம் காமெடி ஹாரர் படம் பண்ணேன், ஹலோ நான் போய் பேசுகிறேன், அது முடிஞ்சு இது. ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ஒர்க் இன் திஸ் ஃபிலிம். And to work with Harun, you know, lot of ideas he gives, lot of different tones we use பண்ணலாம், lot of research பண்ணிட்டு நம்ம we went for the film. Spotலயே நம்ம உட்காரும்போது ஆக்ஷன்ஸ் ரொம்ப தான் ஹாரராக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப ஃபன்னாக இருக்கும். the whole team ஒரு ஃபேமிலியாக நம்ம ஒர்க் பண்ணோம். அண்ட் அப்பப்போ சார் வீட்டிலேருந்து பிரியாணி எல்லாம் வரும். ஸோ those will be fun days. So I hope நீங்கள்லாம் படம் பார்க்கும்போது you will all enjoy the film because Sonia Agarwal மேம் ஒரு சூப்பர் ரோல் பண்ணியிருக்காங்க. ஸ்மிருதி is also done a wonderful role. And Sonia Agarwal ma'am கிட்ட ஒர்க் பண்ணும்போது நிறைய I asked a lot of questions to her, and எவ்வளோ வருஷம் she's acted in the film, so how was it to work with this person, that person and all that. And before action சொல்றதுக்கு முன்னாடி she'll be one person. As soon as they say action, she turns into a totally different person. The character மாறுறாங்க. And I had a few scenes with her, so it was she was very helpful in those scenes. You know, normally I do a lot of humor in films. In the தாட்டி கொஞ்சம் ஒரு சீரியஸான ரோல் பண்ணியிருக்கேன். So it was interesting to act with her. அவங்க நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தாங்க. And overall the whole packaging நல்லா வந்திருக்கு. the editing, the choreography, the camera work எல்லாமே ஃபைனல் அவுட் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. So thank you all for this wonderful film. And ஹருண் கூட உட்காரும்போது ஒரு ஸ்கிரிப்டுக்கு வரும்போதே அந்த ஸ்பாட்ல ஹில் ஸ்டார்ட் டிஸ்கஸிங் ஹிஸ் நெக்ஸ்ட் மூவிஸ். ஸோ ஐ திங்க் ஒரு படமே ஒரு 1 டேல முடிச்சிருவார் ஒரு ஸ்கிரிப்டிங் செஷன். ஸோ ஆல்ரெடி ஐ திங்க் 3-4 ஸ்கிரிப்ட்ஸ் இஸ் லைன்ட் அப் ஃபார் ஹிம். ஸோ ஆல் த பெஸ்ட் டு த டீம். அண்ட் நீங்கள்லாம் படம் பாருங்கள். ஐ ஹோப் யூ ஆல் கெட் ஸ்கேர்ட் as much as we did. Thank you very much. பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். டிஎஸ்ஆர் அண்ணன் நான் பேசினதெல்லாம் அவரே பேசிட்டு போயிட்டாரு ரொம்ப நேரமாக. அண்ணே இப்போ தான் கேட்டேன் அவர்கிட்ட, என்னண்ணே சினிமாவுக்கு வந்தது உங்களை அடித்தாங்களா? ஆமாப்பா, சின்ன வயசில் நான் ரொம்ப சுமார்ட்டாக இருப்பேன், அதில் அடித்தது தான் மூஞ்சிலே எங்கள் மாமன் அடிப்பான், அதில் வீங்கினது தான் மூஞ்சிலாம் அப்படின்னாரு. அண்ணே இந்த படத்தில் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அந்த யூனிஃபார்ம் பார்த்தாவே தெரியும். ஆருண் சார் ஒரு தடவை கால் பண்ணி கல்கி இந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சார் படம் பேர் என்ன சார்? செவன்ஜி. சூப்பர் சார், நமக்கு ரொம்ப பிடிச்ச படம் செவன்ஜி, ரெயின்போ காலனி. சார் யார் சார் லீடாக பண்ணுறாங்க? சோனியா அகர்வால் மேடம். சார் என்ன சார் சொல்கிறீங்க, சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி அந்த பாட்டை போட்டு நினைத்து பார்த்தாயின்னு போயிட்டு இருந்தேன். அங்கே வாட்ச்மேன் ட்ரெஸ் கொடுத்தாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். நான் நினச்சேன் வந்து ஏற்ற அப்பார்ட்மெண்ட்டில் இருப்போம் போல் இருக்கு நம்ம அப்படின்னு நினச்சேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அருண் சாரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப பயங்கரமான ஹியூமர் சென்ஸான கேரக்டர். நான் விழுந்து சிரிச்சுட்டு சீரியஸாக படம் பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் எல்லாரையும் ஒரு வைப்பாக டீம் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கும். இன்னொரு தடவை ஷூட்டிங் போனால் கூட அவ்வளோ ஜாலியாக இருக்கும். நான் கேட்டேன், சார் என்ன சார் இப்படி ஒரு படம் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு காமெடி படம் பண்ணலாமா சார் அப்படின்னு. அன்றைக்கி தான் சொல்ல ஆரம்பித்தார் ஒரு கதைலாம். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ தேங்க்யூ சார் இந்த படத்தில் என்னை நடிக்க வச்சதுக்கு. அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் செல்வா சார் எப்போதுமே என் மேலே ஒரு அன்பாகவும், தம்பி இதை பண்ணணும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு என் மேலே ஒரு அக்கறை செலுத்திகிட்டே இருப்பாங்க. தேங்க்யூ செல்வாண்ணா.
அப்புறம் சுப்பிரமணியா சிவாஜானா. முதன்னு நான் வாய்ப்பு கேட்ட டைரக்டர் சுப்பிரமணிய சிவா சார். யோகி படத்தில் அண்ணன்ட்ட பேசினோம்னா ஒரு உலக சினிமாலேருந்து உள்ளூர் சினிமா வரைக்கும் எல்லாமே பேசுவாங்க. அவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கலாம். ஒரு யூனிவர்சல் மாதிரி. அப்படி அண்ணன் அவங்களும் வந்து இந்த படத்தில் காம்பினேஷன் கிடையாது. இந்த படத்தில் வந்து டப்பிங்கில் பார்த்து தம்பி நடிச்சிருக்கானா, நல்லா பண்ணுவாயா அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக சொல்லியிருக்காங்க. தேங்க்யூண்ணா. எல்லாருக்குமே இங்கே வருகிறது இந்த எல்லாருக்குமே நன்றி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் இந்த படத்தோட 7G படத்தோட ப்ரெஸ் மீட்டில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் நான் ஓகேவா ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்ல தொடங்குறேன். ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பீப்புள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட மூவியை ப்ரமோட் பண்ண வந்ததுக்கு. அண்ட் என்னோட டைரக்டர் சார் அருண் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல். அண்ட் மை என்டையர் டீம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரொம்ப ஃபன் ஃபில்டாக ஜாலியாக போச்சு. ஒரு ஹாரர் மூவினா எவ்வளோ சீரியஸாக இருக்கும், எல்லா சுச்சுவேஷனும் சீரியஸாக இருக்கும். ஆனால் இங்கே ஆஃப் கேமரா வந்தீங்கன்னா அப்படியே எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபுல் மூவியுமே செம்ம லாஃப்டர் ஆகிட்டா. அண்ட் டோட்டல் டீம் என்னோட சினிமாட்டோகிராஃபர் கண்ணனாக இருக்கட்டும், சித்தார்த் விப்பனாக இருக்கட்டும், அவரோட எனக்கு கொஞ்சம் காம்பினேஷன் இருந்துச்சு. சோனியா மேம், சுப்பிரமணிய சிவா சார், அவரை ஆல்ரெடி நான் சந்திச்சிருக்கேன். அண்ட் இந்த படத்தில் அவரோட சேர்ந்து நடிக்கிறதுல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ ஓவராலாக எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் பண்ண ஃபர்ஸ்ட் ஹாரர் ஃபிலிம். அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ஒரு நல்ல ஃபன் வைபாக இருந்துச்சு. அண்ட் டெஃபினட்டாக நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் போய் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணணும். நன்றி.